நம்ம இன்னைக்கு சப்பாத்தி செய்ய போறோம். சப்பாத்தி எப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல இப்படி உருண்டை பிடிச்சி அப்புறம் இதை இப்படி பண்ணி உருட்டி வச்சு பண்ணி இப்படி நல்லா பண்ணி நல்லா வேகமாக தேய்ச்சி இவ்வளோ பெருசாக பண்ணி வச்சுட்டு அப்புறம் இங்கே கட் பண்ணுற கட்டி இங்கே இருக்கு. இதை எடுத்து இப்படி குத்தி குத்தியாக இப்படி கட் பண்ணி குத்தி குத்தியாக இந்த மாவை கட் பண்ணி இதை கட் பண்ணியாச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கணும். பிளேட்டில் போட்டு ஒன்று எடுத்து உருட்டி உருத்துற மாவு இருக்கு இல்லையா, அதில் இப்படி வச்சு இதை உருத்தக்கட்டையை எடுத்து நல்லா இப்படி பிடிச்சி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சதுக்கப்புறம் இது இப்படி வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா உருண்டை பிடிச்சி அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சப்பாத்தி செய்கிறது ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, இப்போ 2 சப்பாத்தி செஞ்சிட்டோம். இன்னும் ஒன்று செய்யலாம். நிறையா சப்பாத்தி இன்னைக்கு செய்யலாம். இது நல்லா வச்சு பண்ணி இந்த மாதிரி வந்துட்டே இருந்துச்சுன்னா நான் எடுத்து போட்டுட்டே இருக்கணும். கடைசி உருண்டைதான். இப்போ நம்ம இந்த ஒன்றை மட்டும் தேய்ச்சிட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சிட்டோம். கடைசி உருண்டையும் தேய்ச்சாச்சு. இப்போ இனி அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். ஒன்றொன்னா ரெண்டாவோ ஒன்றொன்னாவோ எப்படியோ எடுத்து வச்சு அடுப்பில் வச்சிடணும். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு தான் அடுப்புலையே வைக்கணும். ஆன் பண்ணியாச்சு. சீக்கிரமாக அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எடுத்து பார்த்தா நல்லா சப்பாத்தி ரெடி ஆகிடும். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் எடுத்து போட்டோம்னா சப்பாத்தி ரெடி. இப்போ பாருங்க, சூப்பரான சப்பாத்தி ரெடி. இதை எடுத்து தட்டில் போட்டு அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் இவங்க எல்லாருமே சாப்பிட போகிறாங்க. இவங்க பேர் என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரியணும்னா நான் சொல்கிறேன். இவன் பேர் அனிதா, இவன் பேர் ராஜு, இவன் பேர் மகா, இவன் பேர் ஆதி, இவன் பேர் ஆதிரா. இவங்க எல்லாரும் தான் இது சாப்பிட போகிறாங்க. மகாவுக்கு வச்சிட்டேன். ஆதிக்கு இப்போ வைக்க போகிறேன். வந்து ஆதிக்கும் வச்சாச்சு. ஆதிக்கு கொடுத்துடலாம். அடுத்தது ஆதிராக்கு வைக்க போகிறோம். ஒன்று தான் சாப்பிடுவாரு. அதனால ராஜாவுக்கு ஒன்று போட்டுருவோம். இவன் 2 சாப்பிடுவான். அதனால இது அப்படியே கொடுத்துடலாம். ஓகே, எல்லாரும் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க அழகா. இவங்க பாருங்க, இவங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. நீங்களும் சாப்பிடணும்னா பாப்பு சொல்லுங்க. என்ன பண்ணியிருக்கீங்க? இதெல்லாம் யாருக்காக பண்ணீங்க? இந்த சப்பாத்தி எல்லாம் இவங்க எல்லாத்துக்காக தான் பண்ணேன். இவங்க எல்லாம் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்க,